ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிபோமா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணி போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. எல்லாருக்குமே ஃபேவரட்டான ரெசிபின்னு தான் சொல்லணும். பொங்கலுக்கு எல்லாரும் பொங்கல் தானே செய்வாங்க. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க பொங்கலுக்கு டிஃப்ரெண்டான ஸ்வீட் ரெசிபி எனக்கு போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த ரெசிபி. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு உருண்டு உளுந்து எடுத்து வச்சிருக்கேங்க. அதே கப்ல 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் அளவு. உளுத்தம்பருப்பை 2-3 தாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருந்தேன். ஊறினதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா உளுந்து நல்லா பெருசாய் வந்திருக்கு. ரொம்பவும் ஊறக்கூடாது. ரொம்ப ஊறிச்சினாலும் ரொம்ப புளிச்ச மாதிரி ஆயிடும். அதனால ஒரு 20 நிமிஷம் ஊறினாலே போதுங்க. நல்லா கழுவிட்டு உளுத்தம்பருப்பை ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா நைஸா வலுவலுன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்க ஐஸ் கட்டி கூட போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம மெதுவடை கரைப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நல்லா திக்கா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸா திக்கா அரைச்சு எடுத்தாச்சு. நான் 2 ஐஸ் கியூப் போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் திக்கா தாங்க இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊத்திட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. ஃபுட் கலர் எடுத்து வச்சிருக்கேன், ஆட் பண்ணி. இந்த மாவுல பாத்தீங்க அப்படின்னா 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃபிளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா திக்கா கெட்டியா அரைச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க 5 டேபிள் ஸ்பூன் போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். லூஸா அரைச்சிட்டீங்க அப்படின்னா கூடுதலா ஸ்பூன் போட்டுக்க வேண்டியதான் கார்ன்ஃபிளவர் மாவு. அப்பதான் நல்லா பிடித்தமா இருக்கும். இதுல இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, நீங்க உளுத்தம்பருப்பை 5-6 தாட்டி நல்லா கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். ரொம்ப நேரம் ஊறிச்சுனாலும் மாவு புளிச்சு போயிடும். ஸோ ஒரு 20 மினிட்ஸ்ல இருந்து 30 மினிட்ஸ் அளவுக்கு ஊறினாலே போதும். அது மட்டும் கரெக்டா பண்ணிக்கோங்க. நல்லா 5-6 தாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சிருங்க உளுத்தம்பருப்பு. இந்த மாவு போட்டதுக்கு அப்புறமா ஒரே டைரக்ஷன்ல கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கலக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா வரும். நல்லா பொது பொதுன்னு வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றது. கார்ன்ஃபிளவர் மாவு போட்டதுக்கு அப்புறமா கட்டி இல்லாம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கைவிடாம ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதே மாதிரி நல்லா ஃபோர்ஸா பண்ணீங்க அப்படின்னா நல்லா வரும் ஜிலேபி. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதுல நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருந்தா யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கேசரி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட எல்லோ ஃபுட் கலர் இருக்கு. அது நான் ஆட் பண்ண போறேன். சும்மா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஃபுட் கலரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்துடலாங்க. இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. ஜிலேபி நிறைய பேர் கஷ்டம்னு நினைச்சிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சர்க்கரை பாவு ரெடி பண்ணிடலாம். மாவு நல்லா ஊறட்டுங்க. நம்ம சர்க்கரை பாவு ரெடி ஆகுற வரைக்கும் இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஒரு மூடி போட்டு வச்சிருங்க. அதான் காஞ்சு போகாம இருக்கும். மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் இல்லையா. 1 கப் உளுத்தம்பருப்பு எடுத்தோம் அப்படின்னா 2 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டா இருக்கும். அதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி. இதுதாங்க மெஷர்மெண்ட். ஒரு சாஸ் பேன்ல நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் சர்க்கரைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி. தண்ணி ஊத்தி நம்ம நல்லா நைஸா கரைச்சிக்கலாம். அதே மாதிரி ஜிலேபியை பொறுத்த வரைக்கும் பாகு இந்த கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சர்க்கரை நல்லா கரைஞ்சு 2-3 கொதி வந்தாலே போதும். இதுதாங்க கன்சிஸ்டன்சி. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா 3 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். அதை தட்டி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசமா இருக்கும் ஜிலேபியில. ஒருவேளை நீங்க பவுடர் பண்ணி போடுறதுனால போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கொதி வந்துருச்சு பாத்தீங்களா. இந்த டைம்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா லைட் லெமன் இருக்கு பாத்தீங்களா, அந்த லெமன் ஜூஸ் மட்டும் நம்ம விட்டுக்கலாம். கொட்டை போட்டுறக்கூடாது. கொட்டை போட்டீங்க அப்படின்னா கசப்பாயிடும். லைட்டா லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க லெமன் ஜூஸ் விடணும். அது மறந்துடாம யூஸ் பண்ணுங்க. லெமன் ஜூஸ் விட்டுட்டோம். எதுக்காக நம்ம விடுறோம் அப்படின்னா, நம்ம ஜிலேபி சர்க்கரை பாவுல போடுறப்ப மேல எல்லாம் கோத்துக்காம இருக்கும். சர்க்கரை ஏடேடா வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வராம இருக்கும். அதுக்காக தான் நம்ம லெமன் ஜூஸ் விடுறோம். இந்த இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க.
இது கூட நீங்க சாஃப்ரான் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாவும் இருக்கும், கலரும் கொடுக்கும். வச்சிருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அது எப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சர்க்கரை பாவு காய்ச்சி எடுத்து வச்சிட்டோம் இல்லையா, நல்லா ஆறட்டும். இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா ஃபில் பண்ணிக்கலாம் மாவு. நான் வந்து பால் கவர் தாங்க யூஸ் பண்றேன். எல்லாத்து வீட்லயும் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக பால் கவர் தான் நான் எடுத்திருக்கேன். மேல் பக்கம் வந்து நல்லா கட் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கவர் வழியே நம்ம மாவு ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். கவரோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லப்பர் பேண்ட் போட்டு நீங்க வச்சுக்கலாம். எண்ணெய் காய வச்சாச்சு. மாவு நல்லா போட்டுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம எடுத்து விட்டுக்கலாம். மாவை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி ஒரு லப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி லப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நகராம இருக்கும். நமக்கு மாவு தீர தீர நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். லப்பர் பேண்ட் எடுத்துட்டு நீங்க ஒரு டைமும் நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேல கையை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி டிசைன்ல நம்ம போட்டுக்கலாம். எந்த மாதிரியான டிசைன் போடலாம், நாம போடுறதா டிசைன், அதுதான் ஜிலேபி. ஓகேங்களா, பிகினர்ஸ்க்காக சொல்றேன். 2-3 சுத்தி விட்டுறலாம். உங்களுக்கு சின்னதா வேணும்னா நீங்க சின்னதா போட்டுக்கலாம், இல்ல பெருசா தான் வேணும்னா நீங்க பெருசா கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஹோல்ஸ் வந்து சின்னதா தான் போட்டிருக்கேன், அதனால எனக்கு சன்னமா வருது. நீங்க ஹோல்ஸ் நல்லா மொத்தமா போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு நல்லா பெருசா மொத்தமா வரும். ஒண்ணு மேல ஒண்ணு படாத மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு கையில் இந்த மாதிரி போட்டுட்டு இன்னொரு கையில கூட நீங்க ஒரு மைகூதி வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை கம்ப்ளீட்டா லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு தாங்க போடணும் ஜிலேபி போடுறப்ப. அதே மாதிரி எண்ணெயில போடுறப்ப கொஞ்சம் பார்த்து போடுங்க. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ நீங்க அந்த டிசைன் போட்டுக்கலாம். சும்மா லைட்டா நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணாலே போதும், அழகா வரும். ஹெல்தியும் கூட இந்த ரெசிபி, ஏன்னா நம்ம உளுத்தம்பருப்புல செய்யறதுனால ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. நான் வந்து சுகர்ல செஞ்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வெல்லம் கூட காய்ச்சி செய்யலாம், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன நம்ம வெல்லம்ல போடுறப்ப கலர் கிடைக்காது, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஹெல்தி ஆப்ஷன் சூஸ் பண்றவங்க நீங்க வெல்லம் ட்ரை பண்ணி பாருங்க. பட் கடைகளில் கிடைக்கிற ஒரிஜினல் டேஸ்ட் வேணுங்கிறவங்க நீங்க சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு திருப்பி விட்டுறலாம், சீக்கிரமா வெந்துருங்க. நான் லாஸ்ட் டைம் திருவாதிரக்காளி வீடியோ போட்டிருந்தேங்க, நிறைய பேர் பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பார்த்துருந்தேன், ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு அப்படின்லாம் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே போல் ஜிலேபியும் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம பாகு காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு நிமிஷத்துலேயே நம்ம எடுத்துடலாம். சீக்கிரமா அப்சர்வ் பண்ணிடும் உளுத்தம்பருப்பு. ஸோ போட்ட உடனே நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் நீங்கள் எண்ணெயில் வச்சிட்டிங்கனாலும் கலர் சேஞ்ச் ஆகிடும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இதையும் நம்ம பாகுல போட்டுட்டு பாகு நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்ல போட்டு வச்சுக்கலாம். இதே போல ஒரு பேட்சா பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, பாகு எல்லா பக்கமும் பட்டுச்சு இல்லையா. இப்போ ஒரு வடிகரண்டி வச்சு வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதே போல அடுத்த பேட்சும் போட்டுக்கலாங்க. டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன் தான், இப்படிதான் போடணுங்கிறது இல்லை. ஜிலேபி வட்டமா போட்டு விட்டாலும் நல்லா இருக்கும். நான் குட்டி குட்டியா போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க பெருசா கூட போட்டுக்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்து நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா பாகுல போட்டுருங்க. பாகுல போட்டு ரொம்ப நேரம் இருக்க வேண்டியதில்லை, கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும், சீக்கிரமா அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லையா. நம்ம ஒரு பேட்ச் போட்டு பாகுல ஊற வச்சுட்டு அடுத்த பேட்ச் போடுறப்ப எடுத்து தனியாக ஒரு பிளேட்ல வச்சிருங்க. அந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கோங்க.
நல்லா ஊறிடுச்சு. ஃபர்ஸ்ட் போட்டது பாருங்க நல்லா சோக் ஆயிடுச்சு இல்லையா, அதை எடுத்து வச்சிடலாம். இவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்களும் செஞ்சு ஜிலேபி பாருங்க ரொம்ப சூப்பரா வந்திருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டுல செஞ்சு பாருங்க. நான் சொன்ன அளவுகள்ல செய்யுங்க. கடைகள்ல கிடைக்கிற அதே டேஸ்ட்ல நம்ம வீட்லயே நம்ம செய்யலாம். ரொம்ப அருமையா வந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. வேற லெவல்ல இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விட்டுருந்தேன். அவங்களும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கடைசியா பாத்தீங்க அப்படின்னா சக்கரை பாகு எடுத்து வச்சிருந்தேன்ல, அதை லைட்டா ட்ரிசில் பண்ணி கொடுக்கலாம். சூப்பரா இருக்கும். நீங்களும் இதே போல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.